பெரும்பாலும் யாருக்கு மரத்து போகும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துல ஒரே மாதிரி சம்பளம் போட்டு உட்காந்துருந்தாங்க அப்படின்னா திடீர்னு கால் மரத்து போகும். ரொம்ப நேரமா கையால டைப் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்ல சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்ல லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா கை மரத்து போகும். அது மட்டும் இல்லாம ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம ரைட் ஹேண்டோ இல்ல லெஃப்ட் ஹேண்டோ இல்லாத மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சுர்ருன்னு, விர்ருன்னு, ஜிவ்வுன்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நேரமா அதுக்கான மூவ்மெண்ட் எதுவுமே கொடுக்காததால, புடிச்சே வச்சுக்கிறதுனால ரத்த ஓட்டம் அப்படின்றது அந்த பாட்டுக்கு போகாது. திடீர்னு நம்ம ஏந்திரிச்சாலோ, கை கால மூவ் பண்ணாலோ ரொம்ப நேரமா போகாம இருந்த ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். அப்பதான் அந்த மாதிரி விர்ருன்னு ஜிவ்வுன்னு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். இந்த மாதிரி ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒயர் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நரம்பு. இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒயர்ல ஒரு கட்டோ இல்ல ஏதாவது ஒரு விரிசலோ ஏற்படுது அப்படின்னா, இந்த ஒயர் மூலியமா வரக்கூடிய பவர் சப்ளை அப்படின்றது வரவே வராது. அதாவது எலக்ட்ரிக் சப்ளை கிடைக்காது. அந்த மாதிரி தான் நரம்பு நார்மலா இருக்கும்போது தான் அது பிரெயினுக்கு சிக்னல் எல்லாம் கொடுக்கும். நம்ம நரம்புல ஏதாவது பிரச்சனை ஏற்படுச்சு அப்படின்னா அந்த சிக்னலை அப்ரப்டா கட் பண்ணும். அந்த சிக்னல் கட் ஆகிற இடம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த ஒயர்ல பவர் சப்ளை கட் ஆகிற இடம் எப்படி இந்த பவர் சப்ளை கட் ஆச்சுன்னா அதுக்கான செல்லோ டேப் எல்லாம் போட்டு அதை சரி பண்ணுவோமோ, அந்த மாதிரி நம்ம உடம்புலையும் அந்த நரம்பு கொடுக்கக்கூடிய சிக்னல் கட் ஆகும்போது அதுக்கான ஒரு சொல்யூஷனை பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் அப்படின்றது பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னலை நிறுத்தாம கொடுக்கும். இது குறிப்பா எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின் B12 இது கம்மியாகும் பொழுதுதான் இந்த மாதிரியான மரத்து போற உணர்வு ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.